வேஸ்ட் எல்லாம் எடுத்தீங்க இல்லையா, அந்த வேஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்குது பாருங்க. தான் இந்த வேஸ்ட் தான் என்ன பண்றாங்க, மறுசுழற்சி பண்ணி உரமா தயாரிக்கிறதுக்கு இதுல போடுறாங்க. ஸ்மெல் வருதா? இந்த ஸ்மெல்லு பாதி பேர்லாம் தாங்க முடியல, அங்க நின்றுட்டீங்க. இங்க வேலை செய்யறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. நாம போடுற குப்பைங்க உண்மையாலுமே இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இறைவனின் குழந்தைகள். மெகா கிளினிக்ல உழவர் சந்தையில எவ்வளவு குப்பை எடுத்தீங்க, எக்கச்சக்கமான குப்பை எடுத்தீங்க. நம்ம மாநகராட்சி தூய்மை பணியாளருடன் சேர்ந்து இனிமேல் ஆவது தூய்மை சேவை திட்டத்துல இன்னைக்கு 28ஆம் தேதி மெகா கேம்ப் நடத்திருக்கிறோம். குப்பை மேலாண்மை மிக மிக முக்கியம். நம்ம கூட ஆனந்த் சார் இருக்காரு, இவர் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. திரும்ப வந்த பிறகு என்னென்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து எலுமிச்சந்தோடு, ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்க எல்லா ஐட்டத்தையும் நாங்கள் எடுத்துட்டு அதே போல மிச்சர் காஞ்சி இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் பண்ணி பின்பக்கம் 14 குட்டி இருக்கும். ஒரு மைக்ரோ கம்போஸ்ட் குட்டி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குட்டி இருக்கும். இன்னைக்கு ஒரு 4 கிலோ வந்து 4 கிலோ போடணும்னா நாளைக்கு வரதுக்கு என்ன பண்ணணும், 7 குட்டி 7 இருக்கும். திரும்ப அடுத்த வார்த்தைகளும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. திரும்ப அதே கிலோ ஒரு சைக்கிள் போகும். திரும்ப அடுத்த வாரம் அதே மாதிரி ஒரு சைக்கிள் போகும். 3 சைக்கிள் ஆச்சுங்களா, 21 நாள். திரும்ப வந்து ஆப்போசிட் சைக்கிள் இந்த பக்கம் அந்த 3 சைக்கிள் போகும்போது முதல் ஒன்றாம் தேதி போடுறது அது உணவாயிடும். அது வந்து நம்ம ரெடி பண்றதுக்காக 3 லிட்டர் தயிர் 3 நாளைக்கு வந்து காற்று போகாம வெயில் போடாம வைக்கணும். துணி கட்டி அது 3 நாளைக்கு வச்சு டீக்கம் போட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து 100 லிட்டர் குளோரின் கலக்கான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு 5 கிலோ வெல்லம் 5 கிலோ கருப்பட்டி இதெல்லாம் தண்ணியோட போட்டு கலக்கி அந்த ட்ரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை 7 நாள் வந்து காற்று வெயில் போடாமல் கட்டி வைக்கணும். கட்டி வச்சோம்னா நொதிப்பு ஏற்படும். நம்ம சுடுதண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நொதி வரும். அந்த நொதி வந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 1 டன்னுக்கு வந்து நாங்கள் அந்த இவ்வளோ ரேஷியோவில் எடுத்துக்குவோம். 1:10ங்கிற ரேஷியோவில் எடுத்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உமியோ இல்லை இது பார்த்தீங்களா நம்ம கோகோபீட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவிடு வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த தண்ணியை மோந்து ஊற்றி கசஞ்சு உருண்டை பால் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சைக்கிள் போட்டு முடிச்ச உடனே அதை ஒரு 4 உருண்டையை எடுத்து பிசிச்சு மேலே உள்ளே போட்டுட்டு கிளறி விட்டுருவாங்க. அப்படி கிளறி விடுறதுனால தான் இந்த பாருங்க புழு ஃபார்ம் ஆகி பார்த்தீங்களா. தயிர் பிளாஸ்டிக்ஸ் என்ன எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அந்த பிளாஸ்டிக்ஸை மறுசுழற்சி ரீசைக்கிளுங்க அனுப்புறது எப்படி அனுப்புறோன்னு தேர் டூயிங். உங்கள் வீட்டிலேருந்து வர்றது புதர்ந்து கரெக்டாக எல்லா ட்ரை வேஸ்ட்டும் இங்கே தான் வரும். இதை என்ன பண்ணுவோம்னா திரும்ப ரீசைக்கிள் பண்ணுவோம். 10 வெரைட்டியாக பிரிப்பாங்க. அப்படியே கொடுத்தோம்னா வந்து வீட்டில் எரியாது. நம்ம இப்போ நெருப்பதில் கேஸ் இதை பாட்லிங் பண்ணலாம். பாட்லிங் பண்ணி கொண்டு போனோம்னா நீங்கள் நார்மலாக வாங்குற சிலிண்டர் 10 கிலோ சிலிண்டர் வந்து உங்களுக்கு 20 நாள் எரியுதுன்னா இந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு 4 நாள் எரியும்.